ஜனங்களை நோக்கி முதல் ஆண்டவர் இங்கே சபையை நோக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்றைய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை போலவே இன்றைக்கு என்ன பண்ணுவ? அல்லேலூயா. தலைப்போடு நீ போட்டுக்கொள்ளும் யூடியூப்ல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இதான் தலைப்பு. ஆனாலும் இதுல இருந்துதான் கர்த்தர் பேசுகிறார். இந்த தொடக்கத்தை அவர் பேசுற வார்த்தை பாருங்க, என்ன சொல்லுது? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாத இருங்கள். கவனிங்க, முதல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாத இருங்க. என்ன சொல்றாரு? பயப்படாத. ஏன் பயப்படாத? எதனால பயப்படாத? வசனம் சொல்லுது, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் பயப்படாத இருங்கள். அப்ப பயம் மனசுக்குள் வருமானா எதையுமே செய்ய முடியாது. பயம் மனசுக்குள்ள வந்தா எதையுமே செய்ய முடியாது. இந்த பயமாகப்பட்டது தன் வாழ்க்கையை அழிச்சிடும். பயமாக்கப்பட்டது வாழ்க்கை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். அப்ப பயம் என்பது எப்ப தொடங்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே எல்லாருக்குள்ளயும் அந்த பயம் வரும். எல்லாருக்குள்ளயும் அந்த பயம் வரும். படிக்கிற பிள்ளைங்க 9th படிக்கிற வரைக்கும் அந்த பயம் தெரியாது. 10th வந்த உடனே பயம் தானே என்ன பண்ணுது? உண்டாகும். அதுல ரிசல்ட்டை பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க பயப்படுவாங்க. இப்ப ரிசல்ட்ல தோல்வியை கண்ட உடனே நிறைய பிள்ளைக்குள்ள பயம் வருது பாரு. அந்த பயத்தின் நேரத்தில் தான் பிசாசு கிரியை செய்வான். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வேதத்துல 365 இடத்துல நீ பயப்படாதே 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 என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? காரணம் என்னன்னா, எங்க பயம் உண்டோ அங்க பிசாசு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? எங்கே நமக்குள்ள பயம் உண்டாகிறதோ அங்கே என்ன உண்டாகிறது? அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குமே பயப்பட தோண்டாது. கர்த்தருக்கு மட்டும் பயப்படுற மனுஷன் எல்லா இடத்துலயும் தன் நெஞ்ச நிமித்தின வண்ணமா நிற்பான். பசியா இருந்தா கூட அப்படிதான் இருப்பான். எப்படி? பசியா இருந்தா கூட எல்லாருமே பிரிஞ்சு போனாலும் அவன் பயப்படாம நிற்பான். ஏன்னா சர்வலோகத்தை படித்த கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது இந்த உலகமே பிரிஞ்சாலும் எனக்கு பயம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இந்த உலகத்துல பெரிதான சேதம் வந்து உன்னை அழிச்சிடுன்னு சொன்னாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா நான் யாருக்கு பயப்படுறேன்? கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனுக்குள்ள என்ன உண்டாகும்னா, உலகத்தின் பயம் உண்டாகும், உறவுகளின் பயம் உண்டாகும், பாவத்தின் பயம் உண்டாகும். இதனாலதான் இயேசு சொல்லுகிறார், 365 இடத்துல சொல்றார், நீ பயப்படாத. ஏன்? நீ எப்ப பயப்படுகிறியோ அப்போ உன் பக்கத்துல யார் வருவானா? பிசாசு வருவான். அல்லேலூயா. யார் வருவான்? பிசாசானவன் வருவான். அவன் வந்து சொல்லுவான், படிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான், அவ்வளவுதான், நீ ஃபெயில் ஆயிட்ட, உன் லைஃப் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? உன்னால எப்படி ஸ்கூல் பக்கம் போக முடியும்? உன்னால எப்படி தெரு பக்கம் போக முடியும்? எப்படி உன் நண்பர்களிடத்துல பேச முடியும்? எப்படி உன் உறவினர் இடத்துல பேச முடியும்? உனக்கு எப்படி படிச்ச மாப்பிள்ளை கிடைப்பான்? உனக்கு எப்படி படிச்ச பெண் கிடைக்கும்? நீ வாழ்வதை காட்டிலும் என்ன பண்ண? இந்த பயம் பதட்டம் உண்டாகும் பொழுது அவன் அந்த பதட்டத்தை காட்டுவான். அதை பார் கயிறு இருக்குது, அதை பார் கிருஷ்ணால் இருக்குது, அதை பார் மாத்திரை இருக்குது, அதை பார் கிணறு இருக்குது. எதையோ ஒன்ன காமிச்சு நம்மளுடைய பயம் லீஸ் ஆகிறதுக்கு முன்பே அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான்? காலி பண்ணிடுவான். இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. உன் படிப்பு ஃபெயில் ஆயிடுச்சா? உன் வாழ்க்கை ஃபெயில் ஆகாதபடி நான் இருக்கிறேன். அல்லேலூயா.
எனக்கு படிப்பே இல்லை, ஆனா என் கர்த்தர் இருக்கிறதுல எனக்கு வாழ்க்கை இருக்குது. ஆனா படிப்பு இருந்து கர்த்தர் இல்லைன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம். தெரியாதவர்களுக்கு வேற விஷயம், தெரிஞ்சவர்களுக்கு படிப்பை காட்டிலும் கர்த்தரே பெருசு. அல்லேலூயா. இப்ப இந்த காரணத்தினால இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் வரும் பொழுது சாத்தான் இப்படி கிரியை செய்வான். சிலர் வாழ்க்கையை குறித்து பயப்படுவாங்க. என்ன செய்வாங்க? தன் வாழ்க்கையை குறித்து பயப்படுவாங்க. சில புருஷமாரை குறித்து பயப்படுவாங்க, சில மனைவிமாரை குறித்து பயப்படுவாங்க. ஆனா யோபு சொல்றார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. யோபு சொல்றார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. சில கணவன்மாருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவி வேலைக்கு போனா இவங்க வீட்டுல இருந்தே பயப்படுவாங்க. போனவன் திரும்ப வருவாளா, இல்ல யார் கூடயாவது என்ன பண்ணிடுவா, போயிடுவாளா? இந்த பயத்திலேயே சும்மா டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடும்? அவர் பயந்தது அவருக்கு. சில மனைவிமாருக்கு அந்த பழக்கம் உண்டு. ஆனா அந்த பயப்படாத இருக்கக்கூடியவனா இந்த வசனத்தின்படி என் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நான் பயப்பட மாட்டேன். என் மனைவி ஒருவேளை அப்படி மிஸ் ஆக நினைச்சாலும் என் கர்த்தர் சேர்த்தவர் விட மாட்டாரு. என் கர்த்தர் சேர்த்தவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. என் மனைவியை சீர்திருத்தம் செய்ய அவர் வல்லவர். என் புருஷனை சீர்திருத்தம் செய்ய அவர் வல்லவர். என் பெற்றோர்களை சீர்திருத்தம் செய்ய வல்லவர். என் பிள்ளைகளை சீர்திருத்தம் செய்ய வல்லவர். அதனால என் பிள்ளையோட வாழ்க்கை குறித்து, என் மனைவியோட வாழ்க்கை குறித்து, என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பயப்பட போகிறதுனால ஒன்றையும் சாதிக்க போறதில்லை. என் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா என் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் கர்த்தர் சொல்றான், பயப்படுற மனுஷனுக்கு விசுவாசம் வராது. பயப்படுற மனுஷனுக்கு யார் கூட இருக்கிறான்? சாத்தான் கூட இருக்கிறான். பயப்படுற மனுஷனுக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. ஏன்னா விசுவாசிக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். விசுவாசிக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். அப்ப விசுவாசிக்காதவன் யாருன்னா பயப்படுறான்னு அர்த்தம். அப்ப இந்த பயம் நமக்குள்ள எப்ப அதிகரிக்குதோ அப்ப நம் விசுவாசம் குறையுது. அவ்வளவுதானா? இந்த கடல்லே தான் சாவனா, உன் விசுவாசம் குறையுது, உன் வாய் பேசுது. அதுவே விசுவாசம் இருந்தா என் கர்த்தர் என்னை கடனாளியா சாக விட மாட்டாரு, நிச்சயம் என்னை கடன் கொடுக்கும்படி மாத்துவாரு. ஒருவேளை உன் ஆசீர்வாதத்தை நீ பார்க்கலாம்னா உன் சன்னதி பார்க்கும்படி உன் ஜெபம் நிறைவேறும். நீ கண்ணை மூடும் காலம் வரும் வரைக்கும் உன் கடன் குறைஞ்சு கொள்ளாம இருந்தாலும் நீ கண்ணை மூடுற நேரம் வரும்போது உன் கடன் எல்லாம் மாறி உன் கையிலிருந்து கொடுக்கும் கரங்களா மாத்தி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனா பயப்படுறவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அவர் கர்த்தர் சொல்ற, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஒரு சில மார்கள் என் புருஷன் குடி பழக்கத்திலிருந்து திருந்து வர்றான், நிச்சயம் நீ விசுவாசித்தா திருந்துவார். அவர் குடிக்கிறார் என்ன ஆகுமோ, அவர் குடிக்கிறார் என்ன ஆகுமோ, அவர் குடிக்கிறார். ஆண்டவரை அவர் மாத்த உன்னால முடியும்னு நான் விசுவாசிக்கிறத நான் பயப்பட மாட்டேன். என் புருஷன் என்ன பண்ணோம், திருத்தி கொடுக்கிற வேலை யாருக்கிட்ட இருக்குது? உன்கிட்ட இருக்குது. நீ திருத்துவென்று நான் நினைக்கிறேன். அதனால நான் பயப்படாம என் வாழ்க்கையை நோக்கி போகிறேன். எனக்கு நிச்சயம் என்ன பண்ணுவேன், செய்வேன். என் கடன் பிரச்சனையை மாத்துவேன். எனக்கு நல்ல காரியத்தை வாய்க்க செய்வேன். என் வாழ்க்கையில சமாதானம் தருவேன் என்று எப்ப நம்ம உள்ளத்துல அந்த பயம் நீங்குமோ அப்பவே நம்ம ஜெயிக்கலாம். இதுதான் மோசே சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. எபினேசர் திருச்சபைக்கு தேவன் சொல்லுகிறாரு, இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உன் வாழ்க்கை மாறும். நீ நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவ. நிச்சயம் நீ சுகமாகுவ. நிச்சயம் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை வரும். நிச்சயம் நீ படிச்சு முன்னேறுவ. நிச்சயம் உனக்கு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் நேசிக்கும்படி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீ என்ன பண்ணாத, பயப்படாத. படிமா அடுத்தது, நீங்கள் நின்று கொண்டு. அப்ப என்ன செய்யணும்?
நாம பயந்தவனா நிக்க முடியாது. பயந்தா நிக்க, ஒரு நாயை பார்த்து நாம பயப்படுறோம்னா நிப்பீங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நாயை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடுவீங்க. நாய் என்ன நீங்க ஓடுறன்னு விட்டுருமா? நீங்க ஓட ஓட அது உங்களை என்ன பண்ணும்? துரத்தும். ஆனா நீ டப்புன்னு நின்று பாரா, நாய் என்ன பண்ணும்? நிற்கும். நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான். நமக்கு கடன் இருக்குதுன்னு நினைச்சு நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னா கடன் அப்படியே நின்றுடாது, உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ எங்க போனாலும் துரத்தும், நீ என்ன செய்தாலும் துரத்தும். என்ன செய்தாலும் அந்த கடன் என்ன பண்ணுவோம்? துரத்தி கொண்டேதான். இந்த ஊரை விட்டு அந்த ஊர் போனா மாறிடுவோம், மாறாது. நான் இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் சம்பாதிச்சிருவோம்னா சம்பாதிக்க முடியாது. அப்ப எப்ப இந்த கடனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா, என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரே, என் கையின் பிரயாசத்தை கொண்டு என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன், ஆனா என் கடனை போக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாரு. ஒவ்வொரு மாதத்தின் தேவையும் நீ சந்திக்க வல்லவர் ஆண்டவர். உன்னை விசுவாசிக்கிற, அதனால நான் பயப்படாம இருக்கிற இடத்துல இருந்து என் கடனாளி கிட்ட நான் நிச்சயம் ஏமாத்த விரும்பல, கோபப்பட விரும்பல. கட்டாயம் தருவங்க. எப்ப தருவேன்? ஒரு டார்கெட் போய் ஒரு 100 நாள் டார்கெட் வச்சுக்கோ. இந்த 100 நாள் என்ன பண்ணுவேன்? இந்த கடத்தை என்ன பண்ணுவேன்? இவ்வளவு தரேன். நீ சொல்லிட்டு அதுக்காக தொடர்ந்து செபி. ஆண்டவரை உன்னை வச்சு நான் சொல்லிட்டேன், நான் பயப்பட போறது கிடையாது. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணுவே தெரியாது, என் தேவை சந்திக்க நீ வல்லவர். அல்லேலூயா. என் தேவையை சந்திக்க நீ வல்லவர். என் கடன் பிரச்சனையை மாத்த நீ வல்லவர். நீ நிச்சயம் செய்வே என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் பயப்படல. 100 நாள் சொன்னேன், 80 நாள் போயிடுச்சு, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. நீ தருவ, நீ தருவ. ஏன்னா ஆண்டவருக்கு சில நேரத்தில் தெரியும், 100வது நாள் தரன்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுத்திருப்ப. உங்ககிட்ட 85வது நாள் கொடுத்துட்டா இந்த 15 நாள்ல பாதி காலி பண்ணிட்டு 100ஆம் நாள் சமாளிச்சலான்னு மாட்டிப்ப. அவருக்கு அதை பத்தி என்ன பண்ணுவாரு? நிச்சயம் தெரியும். தெரியுமா தெரியாதா? வீட்டுல கல்யாண தேவை இருக்கும், கல்யாண தேவைக்காக ஜெபித்து கொண்டிருப்போம். கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கும். அந்த 1 வாரத்தில் அந்த நாளில் 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்பு உனக்கு 1 லட்ச ரூபாய் 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்சா என்ன பண்ணுவேன்? எந்த சொந்த பந்தம் அது என்ன செய்யுதுன்னே தெரியாது, கூட நின்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய் போடுவேன். கூட நின்னா யாரு? அவங்களுக்கு ஒரு புடவை. சும்மா கூட வந்துட்டா இருக்க, அவருக்கு ஒரு 500 ரூபாய் சத்து. இப்போ 1 லட்ச ரூபாய் எவ்வளவு போயிடுச்சு? 1000 ரூபாய். இப்ப பாத்திரம் வாங்க போறீங்க, பாத்திரம் வாங்க போற இடத்துல என்ன பண்ணுவீங்க? சும்மாவே எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தை எடுத்து முறைச்சு பார்க்கும். நான் நல்லா இருக்கா? அங்க காசு தான் இல்லை, வாங்கிக்க ஒண்ணு. எவ்வளவு போயிடும்? இந்த 10 நாளுக்குள்ளேயே தேவையில்லாத செலவில் எவ்வளவு போயிடும்? ஒரு 20,000. அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? 20,000த்துக்கு கிடைக்கலையே. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு கிடைக்கலன்னு அன்னைக்கு நிற்பேன். அதெல்லாம் நமக்கு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால கரெக்டா என்ன பண்ணுவார் தெரியுமா? 2 நாள் கல்யாணம் இருக்கும் போது நீ எந்த கடைக்கும் போகாத அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு கரெக்டா உங்க கையில பணத்தை கொடுப்பாரு. நீ 1 லட்ச ரூபாய் கொண்டு போயிட்டு உன் பிரச்சனையை முடிச்சு உன் முகம் வெக்கப்படாதபடிக்கு தலை நிமிர்ந்தவர்களா கரங்களை தட்டி கொண்டு கம்பீரமாய் வரும்படி செய்கிறவர் தான் கர்த்தர். ஆனா அது வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? மனசுக்குள்ள கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? இது நம்ம மனசுக்குள்ள எண்ணம். ஆனால் சொன்னதை செய்கிற கர்த்தர். அதனால அவர் சொல்றார், நீ நின்று நான் செய்யும் அதிசயத்தை என்ன பண்ண, நான் செய்ய ரட்சிப்பை என்ன பண்ண. ஏன்னா நம்ம சில நேரம் நிக்கணும். நாட்கள் தாமதமாகுதா, கர்த்தருக்காக நிக்கணும். நமக்கு அந்த பொறுமையே கிடையாது. நமக்கு அந்த பொறுமையே என்ன கிடையாது? பொறுமையே கிடையாது. ஏன்னா இந்த 10 நாள் தாமதிக்குதுன்னா கர்த்தர் சொல்ற, நீ பொறுமையா நில்லுமா, நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதிசயத்தை பாருன்னு சொல்லுவாரு. வட்டி இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பணம் கிடைக்கும். நாம் அதுக்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? அவசரப்பட்டு நாமளா போய் சிக்கிப்போம்.
சாத்தான் சொல்லுவான், நீ பயப்படல, உன்னை எப்படி